வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாம்பழ ரசம், அதுக்கப்புறம் வெண்டைக்காயும் மாம்பழமும் சேர்த்து ஒரு கறி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மாம்பழ ரசம் பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சு நெய் விட்டுருக்கேன், அது காயட்டும். மாம்பழ ரசத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடி வறுத்து போட போகிறோம். ஸோ வறுத்துக்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம வாங்க. ஃபஸ்ட் இந்த பக்கம் பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த பக்கம் ரசத்துக்கு வறுத்துக்கலாம். இதுவும் ரசம் தான் பண்ண போகிறோம். நெய் உருகட்டும். 1 டீஸ்பூன் தனியா, மிளகு ஒரு 10 மிளகு, 3 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். இதை வறுத்து பொடிச்சிக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. நம்ம ஆறின உடனே அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நெய் உருகிடுத்து நம்ம மாம்பழ ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். கடுகு, இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். வெண்டைக்காய் வதக்க போகிறோம். அது எண்ணெய் காயட்டும். கடுகு வெடிச்சிருத்து ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, சின்னதாக ஒரே ஒரு தக்காளி, மாம்பழம் 1 கப்பு மாம்பழம், சின்ன கப்பில் 1 கப்பு மாம்பழம். இது கூட மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை விடுறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ புளி தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரசத்துக்கு பொடி பண்ணியாச்சு. நீங்கள் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொடி வறுத்து பொடி பண்ணி போடும்போது அது ஒரு வாசனை. ரசப்பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடியை சேர்த்துருவோம். ரசத்துக்கு புளி தண்ணி கொதிச்சுன்னு இருக்குது. ஸோ கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். அது காஞ்சிடுத்து நம்ம வெண்டைக்காய் கறி பண்ணிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு வெண்டைக்காய் வேகட்டும். ரசத்துக்கு புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போது பருப்பு தண்ணியை சேர்த்துடலாம். நாம் இது நல்லா இந்த கரண்டியில் 1 கரண்டி தோரம்பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பெருங்காயமும் இதுலேயும் சேர்த்துருக்கேன் நான். இப்போ பருப்பு ஜலத்தை விட்டுடலாம். பருப்பு தண்ணி விட்டதுக்கு அப்புறமா ரசம் கொதிக்கக்கூடாது. நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். நம்ம நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். ரசத்துக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். அது அந்த புளியோட எருப்பெடுக்கும், ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுது. இந்த பக்கம் ரசமும் பாருங்கள் நல்லா நுரைச்சி வந்துடுது. ஸோ நம்மளுடைய மாம்பழ ரசம் ரெடியாக எடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சுருவோம். ரசம் எப்பயுமே பண்ணி முடிச்சோடனே டக்குன்னு மூடிடுங்க. அப்புறம் அந்த வாசனை அதுலேயே இருக்கும். வெண்டைக்காய் ரெடி. நான் ஒரு மாம்பழம், சின்னதாக ஒரு மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய், மாம்பழம் இதெல்லாம் உங்களுடைய விருப்பம். எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டியதுதான். அப்புறம் காரத்துக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் ரெட் சில்லி பவுடர் போடுறத விட இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போடும்போது நல்லாயிருக்கும். ரசத்துக்கு கொத்தமல்லி சேர்த்துருவோம். வெண்டைக்காய், மாம்பழம், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா ஒரு வதங்கியாச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். தேங்காய், கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது நம்மளுடைய வெண்டைக்காய் மாம்பழ கறி. ஸோ இன்றைக்கி
மாம்பழ ரசம், அப்புறம் வெண்டைக்காயும் மாம்பழம் தேங்காய் போட்டால் கறி பார்த்துருப்பீங்க. எல்லார் வீட்லேயும் இப்போ மாம்பழ சீசன். ஸோ எல்லார் வீட்லேயும் மாம்பழம் இருக்கும். சில சமயம் மாம்பழத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்போம்ல. யோசனையே பண்ண வேண்டாம், ரசம் நம்ம எப்பயுமே பண்ணுறது தான். ஸோ அதில் மாம்பழம் சேர்த்து பண்ணியிருக்கோம். பைனாப்பிள் ரசம்லாம் பண்ணலையா, அது மாதிரி தான். மாதிரி வெண்டைக்காயும் மாம்பழமும் சேருமா அப்படின்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பாக சேரும். ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த மாம்பழ ரசம் வெண்டைக்காய் மாம்பழம் சேர்த்த கறியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த வெண்டைக்காயும் மாம்பழமும் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டுங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கறியை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரசம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு அந்த ரசத்தையும் பெசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அதுக்கு அப்பளாமோ வடாமோ இல்லை காரக்கறியோ தேங்காய் போட்ட கறியோ எது தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாம்பழ கேக் அதான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் வந்து மெல்டட் பட்டர் வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கலாம். அடுத்தது 1/4 கப்பு தயிர், 1/2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு வந்து மாம்பழம் அரைச்ச பேஸ்ட் வந்து ஒரு 1/2 கப்பு, அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் விட போகிறோம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் பால் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் வந்து ஒரு 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். வேணுங்கிறத தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் பால். இப்போ ஃபஸ்ட்டு தயிர் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். சர்க்கரை, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மாம்பழ விழுது சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றுறேன். நீங்கள் வந்து மேங்கோ எசன்ஸ் இருந்தால் அது கூட ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது மைதா மாவு 1 கப்பு, பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், 1 பிஞ்சு சால்ட். இதை வந்து சலிச்சுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு விட்டுக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக விட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்கணுங்கிறதையும் காமிக்கிறேன். நான் அதான் தெரியும், கேக்கு நம்ம வந்து அந்த டின்னில் விடும்போது அந்த ட்ரேயில் விடும்போது எப்படி தானே மடிப்பாக இருக்கணும். அதான் கேக் ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து வெண்ணெய் தடவிட்டு மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பக்கம் வந்து கடாயை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து சூடாகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதான் இப்போ ட்ரேயில் விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து ட்ரேயில் விட்டுடலாம். நான் வந்து நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெண்ணெயோட பேப்பரே இருந்ததுனால அதே போட்டிருக்கேன். நான் பாருங்கள், மடிப்பாக விடுறது தெரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த மாம்பழ கேக்குக்கு வந்து நீங்கள் நார் மாம்பழம் எடுத்துக்காதீங்க, அப்போ நல்லா இருக்காது. அதனால நார் மாம்பழம் மட்டும் எடுத்துக்காதீங்க. இப்போ ஹீட் ஆகிடுத்து, நம்ம வச்சிடலாம் உள்ள. ஒரு 1/2 மணி நேரம் வேகட்டும். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து குத்தி பாருங்கள். வேகலைன்னா நம்ம திருப்பி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 1/2 hour கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நல்லா வெந்துடுத்து. எனக்கு வந்து ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ கேக் வந்து ரெடி ஆகிடுது, நல்லா ஆறிடுது. இப்போ கரண்ட் இல்லை, அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் தெரியும்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள், இப்போ எடுத்துடலாம். நல்லா ஆறிடுது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நான் டேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாம்பழ கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இட்லி மாம்பழ சட்னி தான் பண்ண போகிறோம். நேற்று வந்து இட்லிக்கு மாவு அரைச்சேன் இல்லையா, அதான் வாக்க போகிறேன். பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மாவு. பாருங்கள் மாவு இட்லி தட்டில் விட்டுடலாம் நாம். ஆக்சுவலாக இங்கே வந்து கரண்ட் வந்து ஒரு 11:30 மணிக்கு போச்சு. ஸோ இப்போ மணி கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கரண்ட் வரல, அதனால் கொஞ்சம் அப்படி லைட் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இட்லி பானையில் வச்சிடலாம். இந்த பக்கம் மாம்பழ சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம், வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து மாம்பழ சட்னி, மாம்பழத்தில் ஸ்வீட் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 10 மிளகா போட்டிருக்கேன். இது கூட வந்து ஒரு 10 பீஸ் மாம்பழம் அதையும் சேர்த்துக்கிறேன். மாம்பழம் வந்து வதங்கிடுத்து, தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இட்லி எடுத்துடலாம். இட்லி எடுத்துடலாம். சூப்பராக இட்லி ரெடி ஆகிடுது. நம்மளுடைய மாம்பழ சட்னியும் ரெடி. இட்லி மாம்பழ சட்னி ரெடி. ஸோ மாம்பழ சட்னி பண்ணும்போது அந்த மாம்பழத்தில் ஒரு ஸ்வீட் இருக்கும், அதனால் காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. இன்றைக்கி குக்கிங் விளாக் பார்த்துருப்பீங்க. மாம்பழ ரசம், அப்புறம் வெண்டைக்காயும் மாம்பழமும் சேர்ந்த ஒரு கறி, மாம்பழம் கேக்கு, இப்போ மாம்பழ சட்னி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா ரெசிபியுமே ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.